சென்னை பெங்களூரு புல்லட் ரயில் திட்டம் அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது. திட்டத்திற்கான விரிவான திட்ட அறிக்கையை புதுப்பித்தல், புதிய பொறியியல் ஆய்வுகள் மற்றும் பாதை சீராய்வு பணிகளுக்காக தேசிய அதிவேக ரயில் கழகம் புதிய டெண்டரை வெளியிட்டுள்ளது. இதனால் திட்டப்பணிகள் மீண்டும் வேகமெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை பெங்களூரு அதிவேக புல்லட் ரயில் திட்டத்தின் முதல் கட்டமான 306.2 கிலோமீட்டர் நீள பாதைக்கான விரிவான திட்ட அறிக்கையை புதுப்பிக்கவும் புதிய பொறியியல் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் தேசிய அதிவேக ரயில் கழகம் எனப்படும் NHSRCL நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த ஆய்வு பணிகள் 150 நாட்களுக்குள் நிறைவடைய வேண்டும் என்று டெண்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் தற்போதைய திட்ட அறிக்கையை சரிபார்த்தல், தேவையான இடத்தில் பாதை மாற்றம், ட்ரோன் மற்றும் லிடார் தொழில்நுட்ப ஆய்வுகள், புவியியல் ஆய்வு, சுரங்கப்பாதை சாத்தியக்கூறு ஆய்வு, ஆறுகள், ரயில்வே மற்றும் சாலை கட்டமைப்புகளுக்கான பொது அமைப்பு வரைபடங்கள் தயாரித்தல் உள்ளிட்ட பணிகள் இடம்பெறுகின்றன. இந்த திட்டத்தில் சென்னை, பூந்தமல்லி, பரந்தூர், சித்தூர், பங்காருபாளையம், கோலார், மாலூர், ஒயிட்ஃபீல்டு மற்றும் பெங்களூரு ஆகிய பகுதிகளில் நிலையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை MGR சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகில் மெட்ரோ இணைப்புடன் நிலத்தடியில் புல்லட் ரயில் அமைக்கப்பட உள்ளது. பூந்தமல்லியில் தேசிய நெடுஞ்சாலை 4க்கு அருகே உயர்மட்ட நிலையமும், மெட்ரோ 2ஆம் கட்டம் வெளிவட்ட சாலை மற்றும் சென்னை விமான நிலையத்துடன் இணைப்பும் வழங்கப்படும். முக்கியமாக பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டாலும் அங்கு புல்லட் ரயில் நிலையம் அமைக்கும் திட்டம் தொடர்கிறது. பெங்களூரு சென்னை விரைவு சாலை தேசிய நெடுஞ்சாலை 48 மற்றும் வெளிவட்ட சாலையுடன் இணைக்கும் வகையில் பரந்தூர் நிலையம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை சென்ட்ரல் முதல் பூந்தமல்லி வரை பாதை மறு ஆய்வு, கூவம், கொசஸ்தலை, பொன்னை மற்றும் பாலாறு உள்ளிட்ட முக்கிய ஆறுகளின் வழியே கடந்து செல்வதற்கான நீரியல் ஆய்வு, பால வடிவமைப்பு மற்றும் நிலம் கையகப்படுத்தும் திட்டங்களும் புதுப்பிக்கப்பட உள்ளன. இதற்காக பொதுப்பணித்துறை, சென்னை குடிநீர் வாரியம், தமிழ்நாடு குடிநீர் வழங்கல் வாரியம், உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிடமிருந்து சாலை, குடிநீர், கழிவுநீர், மின் வசதி மற்றும் நகர வளர்ச்சி தொடர்பான தரவுகள் சேகரிக்கப்பட உள்ளன. 2024ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட திட்ட அறிக்கையை தொடர்ந்து சென்னை பெங்களூரு பகுதி இந்த அதிவேக ரயில் திட்டத்தின் முதல் மற்றும் முன்னுரிமை கட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஆய்வுகள் நிறைவடைந்த பிறகு திட்டத்தின் அடுத்த கட்ட பணிகள் விரைவுபடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.